வணக்கம். நான் இன்று ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இங்க கதை சொல்ற போட்டிக்கு தான் வந்திருக்கீங்க. கொடுத்ததோ 100 செகண்ட்ஸ். அதுக்குள்ள வணக்கம் நான் ஒரு கதை சொல்ல போறேன். எதுக்கு மறுபடியும் இல்ல பாட்டு பாட போறீங்களா யாராவது? இல்லையா? அதனால தயவு செஞ்சு அந்த அந்த வரியை தூக்கிடுங்க. நீங்க கதை தான் சொல்ல போறீங்க, எல்லாருக்கும் தெரியும். வணக்கம். வேணா உன் பேரை மட்டும் சொல்லிக்க. உன் பேர் கூட நான் சொல்லிட்டேன்ல, அதனால கதைக்கு போயிட்டாரா? சரியா? கதைக்கு போலாமா? நல்லா இருக்கு வாய்ஸ். நீ பாடுவியா? ஆடுவியா? இல்ல நல்ல கதை சொல்லு இல்லையா? கௌதம், ஆல் தி பெஸ்ட். மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு பிறந்தார் விழா. ஊரெல்லாம் பெரிய கொண்டாட்டம். ஒருவராக அரசருக்கு பரிசளித்து மரியாதை செலுத்தினர். அப்போதுதான் ஒரு பெரிய பொட்டலத்துடன் தெனாலிராமன் உள்ளே நுழைந்தான். எல்லோரும் வியப்போடு பார்த்தார்கள். தெனாலிராமன் கொண்டு வந்த பரிசு பெரியதாக இருந்ததால் அதை பிரிக்கும்படி கூறினார் அரசர். தெனாலிராமன் பொட்டலத்தை தயங்காமல் பிரித்து கொண்டே இருந்தான். கடைசியில் ஒரு நன்கு பழுத்து காய்ந்த ஒரு புளியம்பழத்தொன்றை எடுத்தான். எல்லோரும் கேலியாக சிரித்தார்கள். அரசர் தெனாலிராமன் கொண்டு வந்த பரிசு சிறியதாக இருந்தாலும் அதை சொல்ல போகும் விருக்கம் பெரிதாக இருக்கலாம் அல்லவா என்றார். அரசர் தெனாலிராமனை பார்த்து, ராமா, நீ இந்த பரிசை தேர்ந்தெடுத்த காரணம் என்ன என்றார். அதற்கு தெனாலிராமன், அரசே, ஒரு மன்னர் எப்படி இருக்க வேண்டும் என்று விளக்கும் பழம் புளியம்பழம். மன்னராக இருப்பவர் புளியம்பழம் போல இனிமையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆசாபாசங்கள் என்ற பழ ஓட்டில் ஒட்டாமல் இருக்க வேண்டும். எனவே நான் இந்த புளியம்பழத்தை பரிசாக கொண்டு வந்தேன். புளியம்பழமும் ஓடும் போல் இருங்கள் என்றார். அரசர் தெனாலிராமனை தழுவி, ராமா, நீ எனக்கு சரியான புத்தி புகட்டினாய். இனி என் பிறந்த நாள் அன்று கோவில்களில் அர்ச்சனை ஆராதனை தான் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். தெனாலிராமனின் துணிச்சலையும் புத்திசாலித்தனத்தையும் எல்லோரும் பாராட்டினர். நன்றி, வணக்கம். நன்றி. அந்த புளியம்பழத்துல என்னப்பா சமாச்சாரம்? புளியம்பழத்துல என்ன விஷயம்? என்ன பழம் கொடுத்தாரு? புளியம்பழம். புளியம்பழம் அது என்ன? ஏன் அந்த மன்னராக இருப்பவர் புளியம்பழம் போல இனிமையாக இருக்க வேண்டும். இனிமையா இருக்கணும், அதுக்காகவா? இப்ப நீ சொன்னது கூட ரொம்ப அருமையா இருந்துச்சு. அழகா. நன்றி. கதை சொல்லும் போது நம்ம திடீர்னு ஒரு கதை சொல்லியா ஒரு டோன்ல அப்படிதான் சொல்லணும் அப்படிங்கிற கிடையாது இல்லையா? கலா, அதை பத்தி சொல்ல முடியுமா?